योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। எல்லோரும் நாம கங்கையில் குளித்து எழுந்தோம். அதை நாமத் தாமரைகளால் பகவான் பாதத் தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைக்கு மறுபடியும் ஒரு உச்சிஷ்ட உபதேச பிரசாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் 2 நாட்களாக பகவான் சித்த வைத்தியத்தை பற்றிய ஒரு விளக்கம் சொன்னார், ஒரு டெஃபினேஷன் கொடுத்தார். எவ்வளவு அழகான டெஃபினேஷன்! அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கும் இறை நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கும் வேறு எந்த நாமமாக இருந்தாலும் அவையெல்லாம் இறை நாமமே. அதை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய சித்த வைத்தியம் பண்ணினார். நம்முடைய எச்சில் அமிர்தமாக மாறும். அதன் பிறகு நம்முடைய சித்தத்தில் தோன்றும் கருத்துக்கள் எல்லாம் நாக்கின் வழியே வார்த்தைகளாக வரும்பொழுது அவையெல்லாம் மருந்துகளாகும். அவை எல்லாமே மருந்துகளாகும் என்று சொன்னார். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இவை ஒரு உயர்ந்த அளவில், அதாவது நுண்ணிய அளவில் பல ஆழத்திற்கு நம்மை கொண்டு சென்றாலும் இதனுடைய ஸ்தூல நிலையில் அவர் வாயிலிருந்து வந்த சில மருந்துகளை பார்ப்போம். திரு ஜனார்தனன் அவர்கள் சொல்கிறார், அவருக்கு ஆஸ்துமா நோய் திடுமென்று வர ஆரம்பித்து விட்டதாம். அதற்கு உரிய காரணங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். காரணம் என்று சொல்ல முடியாது, எல்லாமே இறைவனுடைய இச்சையினால் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை கொண்டு நடக்கிறது. அந்த ஆஸ்துமா வர ஆரம்பித்து அவருடைய அந்த தொந்தரவு ஜாஸ்தியாகும் பொழுது அவர் பகவானிடம் சென்றார். அப்பொழுது பகவான் அவரை பார்த்துவிட்டு கையில் ஒரு பேப்பரை எடுத்துக்கொண்டாராம். பேனாவை வைத்துக்கொண்டு அவருடைய வீட்டின் உள்ளே இருக்கும் அந்த தூணில் சாய்ந்து கொண்டு மேலே இருக்கும் ஜன்னலை நோக்கி அமர்ந்தவாறு, ஜனார்தனனுக்கு என் அப்பா தந்தை என்ன மருந்து சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கூறியபடி ஜன்னலை நோக்கி அமர்ந்து கொண்டிருந்தாராம். பிறகு அப்பா சொல்லிவிட்டார் என்று அதில் ஏதோ எழுதினாராம். அது என்னவென்றால் முந்திரி பருப்பு. ஆஸ்துமா நோய்க்கும் முந்திரி பருப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் கேட்கக்கூடாது. இது அமிர்த வாக்கு. உடனே பகவான் தன்னுடைய ஒரு நீண்ட பாக்கெட்டுக்குள் கைவிட்டு ஒரு 5 ரூபாயை எடுத்து, கையில் வந்தது 5, எல்லாமே நான் பகவானிடத்தில் பார்த்திருக்கிறேன், எதுவுமே அவர் சிந்தனையில் ஒரு திட்டமாக இருக்கவே இருக்கார். அந்தந்த நேரத்தில் இந்த ஸ்பான்டேனிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதுவும் டிவைன் ஸ்பான்டேனிட்டி, அப்பொழுது வருவது மட்டுமே செயலாக வடிவெடுக்கும். அவருடைய பாக்கெட்டில் கைவிட்டார், 5 ரூபாயை எடுத்தார், போய் முந்திரி பருப்பு வாங்கி வரச் சொன்னார். வாங்கி வந்த திரு ஜனார்தனன் அதை பிரித்த போதில் 25 முந்திரி பருப்புகள் இருந்தது. உடனே பகவான் சொன்னார், அவர் சொல்வார் அல்லவா, கணக்கு சரியாகிவிட்டது, கணக்கு சரியாகிவிட்டது. எல்லாவற்றிலும் ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த நுண்ணிய கணக்கு மகான்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் அதை சரியாக தன்னிச்சையாக செய்து விடுவார்கள். அவர் சொன்னார், ஜனார்தனன் தினம் 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிறகு அவர் ஜனார்தனன் அவர்கள் அதை எடுக்க ஆரம்பித்தார். தினம் தினம் 5 முந்திரி பருப்புகள் சாப்பிட்டு கொண்டே வந்தார். அந்த ஆஸ்துமா காணாமல் ஒடியே போய்விட்டது. ஆனால் அதன் மறு விளைவு போல் அவருடைய உடல் மிகவும் கனமாகிவிட்டது. பிறகு மறுபடியும் பகவானிடம் வரும்பொழுது, ஓ உடல் கனமாகிவிட்டதா, இப்பொழுது முந்திரி பருப்பை 2½ பருப்பாக
வகுத்துக்கொள்வோம் என்று சொல்லி 2.5 பருப்புகள் சாப்பிடச் சொன்னாராம். ஆக இது ஒரு மருந்தாக பகவான் ஒரு பக்தருக்கு சொல்லியிருக்கிறார். இதை பகவானிடம் முழு நம்பிக்கையோடு தனக்கும் இது சரியாகும் என்ற அந்த பூரண நம்பிக்கையில் எடுப்பவர்களும் சோதனை செய்து பார்க்கலாம். அடுத்ததாக அவருடைய மனைவியாருக்கு ஒற்றை தலைவலி வந்து மிகவும் படுத்திய பொழுது பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கமலாப்பழம் சீசனில் தினமும் 5 கமலாப்பழம் சாப்பிட்டு வா என்று சொன்னாராம். அப்படி அவர் சொல்லியதை கேட்ட அவருடைய மனைவியார் அதை சாப்பிட்டு வர இந்த ஒற்றை தலைவலி காணாமல் எங்கோ ஓடிவிட்டது. அவருக்கு ஒரு முறை எலும்பு முறிவு ஏற்பட்டு நடப்பதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது பகவானிடம் வந்தார். பகவான் தன்னுடைய அவர் ஒரு ரிஷியாக இருந்தாலும் புகைப்பிடிப்பது வழக்கம் அல்லவா? பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரன் தந்தையிடம் ஒன்றும் முன்பு யாரேனும் புகைப்பிடித்தால் அந்த அறையில் இந்த பிச்சைக்காரனால் இருக்க முடியாது, வாந்தி வரும், வெளியே ஓடிவிடுவான் என்று. ஆனால் அவருக்கு அதையே மருந்தாக கொடுத்தார் அவருடைய தந்தையார், அதாவது இறைவனார். அந்த புகைப்பிடித்தலையே அவர் தன்னுடைய இறை சேவை, உலக சேவைக்கு பயன்படுத்தும் நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. ஆகவே யாரேனும் பகவானுடைய சன்னதியில் நுழைந்தால் உடனே அவர் கையில் ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொள்வார். அவரை உற்று பார்த்தபடி அதை பற்ற வைத்து கொண்டு சில சமயம் முழுவதுமாக புகைப்பிடிப்பார். சில சமயம் முக்கால் சிகரெட் அல்லது அரை சிகரெட் அல்லது கால் சிகரெட் இப்படி போகும். மிகவும் ரேர் மொமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அரிதாக சில நேரங்களில் அதை பற்ற வைத்து உடனே அணைப்பதையும் பார்த்திருக்கிறேன். அதில் என்ன கணக்கு சரியாக போக வேண்டும் அவருக்கு. ஆக பகவான் புகைப்பிடிப்பது அவருடைய தந்தையார் கொடுத்த அப்பா வேலை என்று சொல்வார், மை ஃபாதர்ஸ் ஒர்க் என்று சொல்வார். அது மட்டுமல்ல, இந்த பிச்சைக்காரனுடைய முழு நேர வேலை என் தந்தை கொடுத்திருக்கும் வேலை தான், மை ஃபாதர்ஸ் ஒர்க், இட்ஸ் அ சீக்ரெட் என்று சொல்லி இந்த பிச்சைக்காரன் பக்தர்களை சந்தித்து ஆசீர்வதிப்பது என்பது இவனுடைய வேலையில் மிகவும் ஒரு சிறிய பின்ன பகுதி தான் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவருடைய இறை பணி, அவர் தந்தையின் வேலையானது அவருடைய சிகரெட்டில் பொதிந்திருக்கிறது. இதைத்தான் ஒரு பக்தரிடம் ஒரு முறை சொன்னார், மை சிகரெட் இஸ் மை சீக்ரெட் என்று. ஆக அதை விடவும் அவர் நிறைய அப்படி புகைப்பிடித்து அந்த ஆஷ்ட்ரேயில் அந்த சாம்பல் சேர்ந்திருக்கும். இவருக்கு சரியாக நடக்க முடியாமல் போனபோது பகவான் அவருடைய ஆஷ்ட்ரேயை கொண்டு வர சொல்லி அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எல்லாம் எடுத்து தண்ணீரில் கரைத்து அந்த தண்ணீரோடு குழைத்து அதை அவருடைய பாதத்தில் போடச் சொன்னாரா. அதை தடவி விட்டு பிறகு தண்ணீரை விட்டு உடனே கழுவச் செய்தார். பிறகு அவரை பலமுறை மேலும் கீழுமாக நடக்கச் சொன்னார். அதாவது முன்னும் பின்னுமாக நடந்து வரச் சொன்னார். இதை ஒரு பெரிய பயிற்சியாக செய்ய சொன்னார். ஆக எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது இதை செய்தால், அதுவும் பக்தியோடும் பகவான் மீது நம்பிக்கையோடும் செய்தோமானா கண்டிப்பாக குணமடையும் என்பதில் சந்தேகமில்லை. இதை பல பேருக்கு, இங்கு வரும் பல பேருக்கு இதை ஒரு மருந்தாக, பகவான் சொல்லிய மருந்தாக சொல்வது வழக்கம். ஒரு முறை ஒரு சிறு குழந்தை அதை
அது அவருடைய பெற்றோர்கள் கொண்டு வந்து கையில் தூக்கி வந்து தொப்பென்று அப்படியே கீழே போட்டார்கள். அது ஒரு துணி மாதிரி விழுந்தது. அந்த குழந்தையின் உடல் துணி மாதிரி விழுந்தது. பார்க்கவே பகீர் என்றது. பிறகு நான் அவர்களிடம் சொன்னேன், பகவானுடைய சாம்பல், அதாவது புகைப்பிடிக்கும் சாம்பல் இப்பொழுது நம்முடைய அதிஷ்டானத்தில், பகவானுடைய அதிஷ்டானத்தில் அவருக்கு நாம் விபூதி அபிஷேகம் செய்கிறோம். அந்த அபிஷேகத்தினுடைய விபூதிக்கு பகவானுடைய புகைப்பிடிக்கும் சாம்பலின் பவர் உள்ளது. ஆகையால் நீங்கள் அதை எடுத்து இந்த குழந்தையின் உடல் முழுக்க பூசி வாருங்கள். அப்படி பூசும் பொழுதே பகவானுடைய நாமத்தை சொன்னீர்களானால் பகவான் அங்கே இருப்பார். அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார் என்று சொல்லி அனுப்பினேன். ஒரு வருடம் அவர்களை பார்க்கவே இல்லை. பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருடம் முடிந்த பிறகு ஒரு குழந்தை ஓடி வந்து, ஒரு 4-5 வயது இருக்கலாம், அங்கேயிருந்து ஓடி வந்து அம்மா அம்மா என்று என் முன்னாடி வந்து நின்றது. எனக்கு யாரென்றே புரியவில்லை. யாரும்மா நீ என்று கேட்டேன். அப்பொழுது அந்த குழந்தை வாய் திறந்து அதோ அம்மா அப்பா என்று சொல்லி அவர்கள் வந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள், அம்மா நீங்கள் சொல்லியபடி பகவானுடைய விபூதியை நாங்கள் இந்த குழந்தையின் மேல் அவருடைய கழுத்திலிருந்து கால் வரை தினம் விடாமல் பூசி பூசி பகவானுடைய நாமத்தை நாங்கள் சொல்லி வந்தோம். இப்படி சரியாகிவிட்டது. பகவான் ஒரு பெரிய அற்புத கருணையை புரிந்து விட்டார் என்று அகமகிழ்ந்து சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் வேறு டாக்டரை எல்லாம் பார்க்கவில்லையா? டாக்டர்கள் என்ன சொன்னார்கள்? அம்மா நாங்கள் வேறு எந்த டாக்டரிடம் போகவே இல்லை. இந்த விபூதியையும் பகவானை மட்டுமே நம்பி அவருடைய நாமத்தை மட்டுமே சொல்லி வந்தோம். ஆனால் சதா நானும் என்னுடைய மனைவியும் மாறி மாறி அவள் உடலில் தடவிக்கொண்டே இருந்தோம். நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோம். விரைவிலேயே அசைவுகள் வர ஆரம்பித்து பிறகு அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்து இப்பொழுது நடந்து இப்பொழுது உங்களிடம் வரும்பொழுது ஓடியே வந்து விட்டாள் என்று சொன்னார். ஆக நம்முடைய பகவான் எப்பொழுதும் உயிரோட்டத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் உடல்தான் திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருக்கிறது என்று சிலர் பேசி வருகிறார்கள். அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்வார்களோ தெரியாது. ஆனால் நம்முடைய பகவான் இதோ அவரே ஸ்தாபனம் செய்த அந்த உருவச் சிலை இருக்கிறதே, அதை வெறும் சிலை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அவருடைய தந்தை தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தில் வைத்து எடுக்கும் பொருள்களோ, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதோ, அல்லது அவருக்கு அபிஷேகம் பண்ணிய நீரோ அல்லது விபூதியோ அற்புத மருந்துகளின் குணங்களை கொண்டுள்ளது. ஆக பகவான் பலவிதங்களிலும் இன்றும் தன்னுடைய இறை பணியை மக்களுக்கு சேவையாக செய்து வருவதை காண்கிறோம். இது பல பேருடைய அனுபவங்கள். ஆக இதையெல்லாம் நினைவு கூர்ந்து நம்மால் முடிந்த அளவு பகவானுடைய மகா பிரசாதமான அவருடைய திருநாமம் யோகி ராம் சரத்குமார் சொல்லி வருவோம். அதைவிட ஒரு அமிர்த மருந்து வேறு கிடையாது என்பதையும் நினைவில் கொள்வோம். ஜெய் யோகி ராம் சரத்குமார்.